ఇప్పటి వరకు మనం వింత వింత ఆచారాలు రకరకాల జాతరలను చూస్తుంటాం. కానీ తమిళనాడు రాష్ట్రంలోని మధురై జిల్లా కరడిక్కల్ గ్రామంలో జరిగే జాతరకు ఓ ప్రత్యేకత ఉంది. ఈ జాతరలో కేవలం మగవారు మాత్రమే పాల్గొంటారు. అది కూడా మటన్తో మాత్రమే ఇక్కడికి వచ్చిన వారికి భోజనాలు వడ్డిస్తారు. 100 ఏళ్ల నుంచి జరుగుతున్న ఈ జాతర ప్రత్యేకత ఏంటో ఓసారి చూద్దాం. కరుంపరై ముత్తయ్య దేవాలయం మధురై జిల్లాలోని తిరుమంగళం కరాటికల్ సమీపంలో ఉంటుంది. ఈ ఆలయంలో చాలా సంవత్సరాలుగా మార్గశిర మాసంలో పురుషులు మాత్రమే పాల్గొనే పండుగను నిర్వహిస్తారు. ఈ ఉత్సవాల్లో బలి ఇచ్చే మేకలను ఎప్పటి నుంచో ఆలయంలోనే పెంచుతారు. కరడిక్కల్, పున్నంపట్టి, పాతపట్టి తదితర గ్రామాల ప్రజలు తమ కోరికలు నెరవేరిన తర్వాత ఈ ఆలయంలో ఒక మేకను వదిలేయడం ఆనవాయితీగా వస్తోంది. అలా వదిలేసిన మేకలను అక్కడే ఉంచుతారు. ఒకవేళ ఆ మేకలు పొలాల్లో మేసినా కూడా ముత్తయ్య స్వామి తమ పొలాల్లో వేట సాగిస్తున్నాడంటూ అక్కడి జనం నమ్ముతూ ఉంటారు. அதனுடைய அருள்வாக்கு தான் இந்த அளவுக்கு. எப்படி இப்போ நீங்களோ மக்களோ உன் பேர பேத்திகளோ இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டு தின்று வாங்கிட்டு, சாமி கண்பாடையா எனக்கு இந்த குறை இருக்குது, என் குடும்பத்தில் இந்த குறை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு இந்த குறை இருக்குது, இந்த குறையை தீர்த்து வச்சினால் உனக்கு வந்து நான் நல்லபடியாக பணியோட செய்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. எடுத்து அதை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட 6 தலைமுறையாக இந்த இது நடந்துக்கிட்டே வந்து முதல் வந்து ஒரு கிடா ஒரு மூட்டை அரிசி நம்ம சோழி கமிட்டிக்கார மட்டாங்கண்ணா இவனை வந்து கமாயில் தண்ணி எடுத்து ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு விடிய 6 மணிக்கெல்லாம் கலந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த நாளையில் வெளியில் அன்னதானம் போட முடியாத நிலைமை. எப்படி அன்னதானம் போட முடியாத நிலைமை அப்படி இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று அதோடைய அந்த ஐயாவுடைய அருள் வாக்கு. என்னப்பா சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சாப்பிடுவாங்கப்பா. அந்த இதுல எல்லாம் சாப்பாடு 10,000 பேருக்கு குறையாது. பூராமே நல்ல சாப்பாடு, நல்லா இது போட்டு இது பண்ணுவோம். அந்த குறையெல்லாம் எந்த குறையும் வைக்கவே மாட்டோம். மக்களுக்கு முதல் பந்தியில் உட்கார வந்து சாப்பிட்டுவாங்க. நாங்கள் எங்கள் உள்ளூர்காரங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் சரி வந்த மக்கள் సంతోషமா పోవాలి. ఈ ఏడాది కరుంపర ముత్తయ్య ఆలయ ఉత్సవాలు ఘనంగా నిర్వహించారు. ఉత్సవాల కోసం ఆలయంలో 62 మేకలను బలిచ్చారు. తరువాత పెద్ద ఎత్తున మాంసాహార విందు ఏర్పాటు చేశారు. వేలాది మంది మగవాళ్లు ఈ ఉత్సవాల్లో పాల్గొన్నారు. 85 బస్తాల బియ్యంతో అన్నం వండారు. తిరుమంగళం, కరడిక్కల్, మావిల్పట్టి, సెకనురాణి, చోళవందంతో పాటు వివిధ ప్రాంతాల ప్రజలు పెద్ద ఎత్తున తరలివచ్చారు. ఈ వేడుకల్లో మరో విశేషం ఏంటంటే భోజనం చేసిన తరువాత తిన్న ఆకులు కూడా అక్కడే వదిలేస్తారు. ఎవ్వరూ తీయరు. ఆకులన్నీ ఎండిపోయి ఎగిరిపోయిన తరువాత మాత్రమే మహిళలు ఆలయానికి వచ్చి పూజలు చేయడం ఆనవాయితీగా వస్తోంది. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் சொரிக்காம்பட்டி கிராமம் உடனிணைந்த பெருமாவில்பட்டி கிராமம் கரும்பாறை முத்தையாசாமி. இது கிட்டத்தட்ட நூற்றாண்டு கணக்காக எங்கள் முன்னோர்கள் வழிதொட்டு இந்த சாமியை வணங்கிட்டு வரோம். இந்த மாதிரி பூஜை நடத்திக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 50 கிராமங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு 50 கிராமங்கள் இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே கண்டினியூ பண்ணவா. கிட்டத்தட்ட 50 கிராமங்களுக்கு மேலே இந்த கரும்பாறை முத்தையாசாமி பூஜையில் கலந்துக்கிறாங்க. இந்த கரும்பாறை முத்தையாசாமி என்பது ரொம்ப துடியான தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். ஊர் பொதுமக்கள், சுற்று வட்டார மக்கள் வந்து ரொம்ப இந்த சாமிக்கு ரொம்ப பயந்து நடப்பாங்க. அவங்க வேண்டுற அந்த வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறும். அதனால வந்து அதுக்கு காணிக்கையாக கெடா வந்து வருஷம் வாங்கி விடுவாங்க. அந்த கெடா வந்து கருப்பு கலரில் மட்டுமே இருக்கணுன்றது ஆதி காலத்திலேருந்து பழக்கமாகவே வந்திருக்கிறாங்க. கருப்பு கலரான அந்த கெடா குட்டி காணிக்கையாக வளர்ந்து விடுவாங்க. அப்படி விடுறதே ஒரு 100 கெடா, கிட்டத்தட்ட 150 கெடா வரைக்கும் காணிக்கையாக வந்து சேரும். அதை இந்த ஊரில் விளையக்கூடிய நெல், அந்த பொதுமக்கள் தோட்டங்களில் விளையக்கூடிய நெல்லை சேகரித்து அந்த ஆடு வளர்ந்த பின்னாடி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கெடா வெட்டி கரும்பாறை பூஜை நடத்துறது வழக்கம். கிட்டத்தட்ட எல்லா மக்களும் பேசுவாங்க. சாதி
சமயம் இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் சமதர்மம் அப்படின்லாம் பேசுவாங்க. சொரிக்காம்பட்டி கிராமம் மட்டுமே ஆதி காலத்திலேருந்து அந்த மக்கள் அனைத்து சாதியினரும் ஒரே பந்தியில் ஒரே சகோதரத்தோட ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த கிராமம் ஆதி காலத்திலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்களே பார்ப்பீங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒன்றியம் சொரிக்காம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கரம்பார முத்தையா திருக்கோவில் வருடாந்திர அன்னதான விழா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அன்னதான விழாவானது நமது சொரிக்காம்பட்டி பெருமாகோயில்பட்டி கிராமத்தில் மாபெரும் ஒரு சக்தி படைத்த தெய்வமாக இந்த கரம்பார முத்தையா இங்கு பெயர் விளங்கி கொண்டு இருக்கிறது. இந்த கரம்பார முத்தையா திருக்கோவிலுக்கு அனைத்து மக்களும் நேர்த்திக்கடனாக நிறைய கருங்கடா வாங்கி விடுவாங்க. அவங்க வச்ச நேர்த்திக்கடன் அத்தனையுமே நிறைவேறும் என்பது இங்கே ஐதீகம். அதன் அடிப்படையில் அவங்க வாங்கிவிட்ட அந்த ஒச்சமில்லாத கருங்கடாயை இன்னைக்கு சமைச்சு இந்த வரக்கூடிய அத்தனை மக்களுக்கு சொரிக்காம்பட்டி கிராமத்திலையும் பெருமாகோயில்பட்டி கிராமத்தில் இருந்து 2 பேரும் நாங்கள் அதை எந்த பாகுபாடு இல்லாமல் ஜாதி மதம் இல்லாமல் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் இதை நடத்திக்க இருக்கிறோம். இந்த திருவிழாவானது 2 கிராம மக்களும் எங்களுக்கு மிக பரிபூர்வமான நிம்மதி சந்தோஷம். ஏன்னா இம்புட்டு மக்கள் எங்க கிராமத்துக்கு வந்துட்டு போறதே இதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எம் செல்வம், கருப்சாமி కోడాంగి. ఈ జాతరలో నవజాత శిశువు నుంచి వృద్ధుల వరకు ఎలాంటి ప్రవేశ రుసుము కూడా ఉండదు. ఎవరైనా కటిక నేలపైనే కూర్చొని అరటి ఆకుల్లో భోజనం చేయాల్సిందే. కురుప్పస్వామి ఆలయంలో ప్రతి సంవత్సరం మార్గశిర మాసంలో ఈ జాతర నిర్వహిస్తారు. 100 ఏళ్ల నుంచి ఈ పండుగ జరుగుతోందని గ్రామ పెద్దలు చెబుతున్నారు. ఇందులో పాల్గొనే పురుషులు కోరుకున్నవి తొందరగా నెరవేరుతాయని అంటున్నారు. இது கரும்பார கோயில் பூசை. கரும்பார கோயில் முன்ன இந்த ஒரு 4-5 தலைமுறைக்கு முதல் கும்பிட்டு வந்தவங்க. அப்போ ஊர் ஆளுகளாக சேர்ந்து அவங்களா போயிட்டு ஒரு கடாயை வெட்டி சமைச்சு சாப்பிட்டுக்கு இருந்தாங்க. அப்புறம் வர பக்கத்தில் மாதிரி நேற்று கடை கொடுக்குறாங்கன்ட்டு 5 கடை ஆயிடுச்சு, 10 கடை ஆயிடுச்சு. இன்றைக்கி 100 கடை வரைக்கும் போடுறாங்க. 100 கடை கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர்லேருந்து 10,000 பேர் சாப்பிடுவாங்க. அது வருஷம் ஆண்டாண்டுக்கு போட்டு வர்றது தான். அது கிராமத்தாளுங்க. இன்றைக்கி ஒரு 90 கடை போட்டிருக்காங்க. 90 கடை போட்டிருக்காங்க. ஒரு 70 அரிசி போட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு 10,000 பேர் மேலே சாப்பிடலாம். 10,000 பேருக்கு கண்மாமம் சாப்பிடலாம். எல்லாமே இருக்குது. கட்டிலேருந்து எல்லாமே வரும். வருஷம் இது நடக்கிறது. இன்னும் போக கூட்டிகிட்டு தான் இருக்கும். குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த வருஷம் 10,000 பேர் மேலே வரும்போது 11,000 பேர் வந்தால் வருவாங்க. ஆள் வரும்போது கூட்டிகிட்டு தான் இருக்கும். குறையிறதுக்கு இல்லை. ஆள் சமந்தவலி கூட ஆளுகளும் குடிக்கிறாங்க. கூட கடாயும் கூடுது. அரிசி தப்பச்சு எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஆமாம் சொல்லலாம். ஒரு 500 பேர் 1000 பேர் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு 10,000 பேர் சாப்பிட்றாங்க. என் பேர் సుందరం. ఆలయాలకు వెళ్లే సమయమే దొరకని ఇలాంటి బిజీ లైఫ్ లో అప్పుడప్పుడు జరిగే గ్రామ జాతరలకు వెళ్లే వారి సంఖ్య అరుదనే చెప్పవచ్చు. అలాంటిది 100 ఏళ్ల నుంచి ఇలాంటి ఆచారాలను పాటిస్తున్న వాళ్లు కొందరే ఉంటారు. దేవుడిపై ప్రగాఢ విశ్వాసం, సంస్కృతి సాంప్రదాయాలను పాటిస్తేనే జీవితానికి విలువ ఉంటుందని అంటున్నారు.